சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த வசனத்தை இந்த மாதத்தில் எனக்கு ஆண்டவர் கிருபையாய் ஒரு வாக்குத்தத்தமாக இதை தந்தார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த வார்த்தையை எப்போவுமே ஒரு வசனத்தை வாங்கிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், பெயர் சொல்லி அப்படியே அந்த வார்த்தையினுடைய வார்த்தைகளை உச்சரித்து நீங்கள் என்ன பண்ணணும், வாயில் அதை நிரப்பிக்கணும். அப்படியே நிரப்பி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளால் நீங்கள் அப்படியே நிரம்பணும். நான் கூட சின்னவனாக இருக்கிறேன், நான் கூட ஆண்டவர் சிறியவனாக இருக்கிறேன், நான் 1000 பெருகுவேன்னு சொல்கிறீங்களே, பலத்த ஜாதியாக மாறுவேன்னு சொல்கிறீங்களே, எப்பப்பா மாறுவேன், எப்போ என் சூழ்நிலைகள் மாறும், எப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இந்த வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். அந்த வார்த்தையினால் உங்களை நீங்கள் நிரப்பிக்கணும். இப்போ சொல்லப்படுற இந்த வார்த்தைகளால் உங்களை அழகாய் நிரப்பிக்கணும். சின்னவன் ஆயிரமும் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கங்க. சின்னவன் அப்படின்னா பொதுவாக சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, ஒரு பெரியவன் சின்னவன் 2 பேர் அண்ணன் தம்பி பிறக்கிறாங்க, ஒரு 2 அக்கா தங்கச்சிங்க பிற, இவன் பெரியவன் இவன் சின்னவன், இவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எங்கள் கிராமத்தில் எப்போவுமே என்ன பெருசாக பேசுகிற நிறைய பேர் இந்த ஒரு அடைமொழி மாதிரி எனக்கு சொல்கிறவரா, சின்னவன் இவன் சின்னவன் அந்த பேரே வச்சுக்கிறாங்க. எனக்கு சமீபத்தில் ஒரு சித்தப்பா, வாசு அப்படின்னு ஒரு சித்தப்பா இருந்தார். ஒரு நோய் வாய்ப்பட்டு அவர் செத்துட்டார். அவர் எப்போ என்னை பார்த்தாலும், என்ன சின்னவா நல்லாகிறியா, ஊழியெல்லாம் எப்படி போகுது, ஜெயராஜன்லாம் என்னை கூப்பிட மாட்டார், என்ன சின்னவான்னுவார். அப்போது உங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, நீ என்ன பண்ணாலும் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி என்னை ப்ளஸ் பண்ணுவார். அப்போ சொல்லும்போது அந்த வார்த்தையை தான் சொல்லுவார், இவன் சின்னவன். அந்த சின்ன வயசுலேருந்தே அப்படி கூப்பிடுவார். அவர் மறிக்கிற வரைக்கும் என்னை அப்படி தான் கூப்பிட்டார். அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சின்னவன்னா ஒரு நொறுக்கப்படுறான், ஒரு ஒதுக்கப்படுறான். இப்போ தாவீது எடுத்துக்க, அவனுடைய அண்ணனங்கள்லாம் மிலிட்ரியில் இருக்கிறாங்க, ஆர்மியில் சவுலுடைய இராணுவத்தில் போயிட்டு நல்ல ஒரு போர் சேவகராக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தாவீது எங்கே இருக்கிறான்னா, ஆடு மேய்க்கிறான். அப்போது சாமுவேல் போய் தேடும்போது எல்லாத்துக்கும் சின்னவன் ஒருத்தங்கிறான், இளையவன், அவன் ஆடு மேய்க்கிறான்னு சொல்கிறான். அப்போது ஒரு குடும்பத்தில் நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா, தேவ திட்டம் எதுன்னே தெரியாமல் பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. நான் எங்கள் பாப்பாவுக்கு ரெபேக்கால்னு பேர் வச்சது காரணமே, அந்த ரெபேக்காலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அம்மா போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணுறாங்க, என் வயிற்றில் 2 குழந்தை இருக்குது ஏசப்பா, எனக்கு என் குழந்தைங்கள நான் பெற்றெடுப்பேனா, எனக்கு எதனா பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு அந்த அம்மா ஆண்டவர்கிட்ட போய் கேட்டால், ஆண்டவர் அழகான ஒரு பதில் சொல்கிறார். இல்லை, அந்த பதில் தான் அந்த 25ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரம் எல்லாம் நீங்கள் இப்போ வீட்டில் வாசித்தீங்கன்னா தெரியும். உன் வயிற்றில் 2 பிள்ளை இருக்குது, ஒரு சன்னதி, அதாவது பெரியவன் சின்னவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஏசா யாக்கோப்னு 2 பிள்ளை பிறக்க போது, ஏசா வனசஞ்சாரி, இவன் யாக்கோபு கூடாரத்தில் வாசம் பண்ணுறவனாக இருப்பான். சின்னவனோடு நான் சமாதானமாக இருப்பேன், அவனை பெருக பண்ணுவேன், அவன் தான் அடுத்த தலைமுறை, அதாவது புத்திர சுவிகாரத்துக்கு ஏற்றவனாக இருப்பான். அதுக்கேற்ற மாதிரியே சூழ்நிலைகளை அமைக்கிறார், அவனுக்குள்ள விருப்பங்களை செய்கைகளெல்லாம் உருவாக்குறார். அப்படிலாம் அந்த ஏசாவை ஏமாத்துகிற மாதிரி இது ஏமாத்தலை, இது தேவனுடைய திட்டம். அதனால தான் ஈசாக்கு யாக்கோபு மேலே அவ்வளோ பட்சமாக இல்லை, ஆனால் ஏசா மேலே பட்சமாக இருக்கிறார். ஏன் இருந்தார்னா, அவன் வேட்டையாடி கொண்டு வந்ததெல்லாம் ருசியாக சமைச்சு சாப்பிட்றது இந்த ஈசாக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனால் அந்த யாக்கோபு பக்கத்துலேயே இருக்கிறான், கூடாரவாசி, வீட்டை விட்டு போக மாட்டான், வீட்டோட அம்மாவோடு இருக்கிறான். இப்படி வளர்க்கப்பட்டவங்களுக்கு அந்த ரெபேக்காலுக்கு தெரியுது,
இவன் சன்னதி சன்னதியாய் பெறுகிற ஆசீர்வாதம் பெற்றவன். கர்த்தர் பேசியிருக்கிறார். அதனால் பிள்ளைங்களை குறித்து நீங்கள் கூட ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்கணும். லூக்கா 2:40-52, அதே மாதிரி அந்த ஏசாயா 8:18 அந்த வசனங்களை சொல்லி என் பிள்ளைங்களை அற்புதம் அடையாளமாக மாற்றுங்க. என் பிள்ளை மேலே உங்கள் திட்டம் என்ன, என் பிள்ளை மேலே உங்கள் சித்தம் என்ன, நான் என்னம்மா இந்த பிள்ளைய வளர்க்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் அழகாக அதற்கேற்றபடியே சூழல்களை அமைத்து தேவ நடத்துதலோடு நம்மளை நடத்துவார். அப்போது நீங்கள் ஒருவேளை குறுகி இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். அதனால் என்னால் ஒரு ஆண்டவர் என் குழந்தைய டாக்டராக மாற்ற சொல்கிறாருன்னா பொருளாதாரம் இல்லையே, என் குழந்தைய ஒரு பெரிய இப்படிப்பட்ட ஒரு படிப்பு வைக்க சொல்கிறாரு, எனக்கு ஏற்ற பொருளாதாரம், நீங்கள் அப்படியெல்லாம் அதை சொன்னார்னா அதுக்கேற்ற பலன் அவரே தருவார். அதுக்கேற்ற பலன் அவரே தருவார். அதான் நம்முடைய தெய்வத்தினுடைய வல்லமை. அதனால் நீ சின்னதாக இருக்கிற, சின்னவன்னா ஒரு தாழ்ந்து இருக்கிற, நீ ஒதுக்கப்பட்டு இருக்கிற, கைவிடப்பட்டு இருக்கிற, நீ 1000ஆய் பெருகுவாய். அதான் தீர்க்க தரிசனம். 1000ஆய் பெருகுவாய். எப்படிப்பட்ட 1000? நீங்கள் உபாகம் 1:11 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வசனங்குது இல்லை, வேகமாக வாசிங்க பார்க்கலாம். உபாகம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். நீங்கள் இப்போ இருக்கிற மாதிரி இப்போ என்ன இருக்கிறீங்க, அது கூட ஒரு 1000 மடங்கு கூட்டுங்களேன், எப்படி இருக்கும்? அப்படி உங்கள் ஆசீர்வாதங்களை பார்த்து பேசுங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து அப்படி சொல்லுங்கள், என் குழந்தை இப்படி 1000 மடங்கு பெருகும், என் குழந்தை இப்படி மாதிரி அறிவில் பெருகும், என் குழந்தைய நான் எதிர்காலத்தில் இப்படி நிலைநிறுத்துறதுக்கு எனக்கு அந்த பொருளாதார ஆசீர்வாதம் பெருகும். எப்படி பெருகும் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் அந்தந்த நேரத்தில் காலத்தில் அதை தர வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம அந்த வார்த்தையை நீங்கள் அழகாக பிடித்து கொள்ளணும். இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரம் அது வாசிங்க பல 8ஆம் வசனம் 23ஆம் வசனம் 2 வசனம் வாசிங்க. மத்தேயு 13:8 வாசிங்க. நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் ஆமாம் பலன் தந்தது. 30, 60, 100 இல்லை. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைங்க இப்படி ஆசீர்வதிக்கப்படணும்னு நீங்கள் ஆசீர்வதிக்கணும். அது மட்டும் அல்ல, நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எத்தனை மடங்குன்னு சொல்கிறேன் ஆசீர்வாதங்களை நான். 24:60 ஆதியாகமம். ரெபேக்காளை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடியாய் பெருகுவாய். எத்தனை கோடியாய் பெருகணுமா? ஆமாம். 1000 மடங்குனாவே நம்ம எங்கேயோ போயிடுவோம். கோடியா அப்படின்னா எப்படி இருப்போம்ல. வெறும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே இல்லை. முதலாவது நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தின்படி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிட்டிங்கன்னா பின்பு இவைகள் உங்களுக்கு கூடவே போனஸ் மாதிரி கொடுப்பார். முதல்ல நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்கள் வசன வாழ்க்கை, அதன்படி ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்ந்தாலே இந்த மாதிரி மடங்கு, கோடி மடங்கு, 1000 மடங்கு, 30, 60, 100 மடங்கு அப்படி சொல்லுதில்ல. இன்னும் தானியேல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் காய்கறிகள் கீரைகளை சாப்பிட்ட தானியேல் அவங்களுடைய நண்பர்கள் இல்லை அவங்கள எத்தனை மடங்கு ஆசீர்வதிச்சாராம்? மற்றவங்களை காட்டிலும் எத்தனை மடங்கு பாருங்கள். தானியேல் 1:20. எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்கள் 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். எத்தனை மடங்கு? 10 மடங்கு சாமர்த்தியராக, நல்ல டேலண்டா
இல்லை டேலண்ட் பர்சனாக அவங்கள ஆண்டவர் வந்து உயர்த்தி இருக்கிறார் 10 மடங்கு. இன்னும் கூட ஒரு சில இரட்டிப்பான மடங்கை குறித்து வேதம் சொல்லுது. ஏசாயா 61 அதிகாரம் 7 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 61:7. வெட்கத்திற்கு பதிலாய், ஒருவேளை நீ சின்னவனாய் ஒதுக்கப்பட்டு அவமானப்பட்டு நிந்தையில் அவமானத்தில் நீ வாழற, ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த இடத்துல வெட்கப்படுறியோ அதே இடத்துல வெட்கத்துக்கு பதிலாக எத்தனை மடங்கு? ரெட்டிப்பான 2 மடங்குன்ற 2 மடங்கு. அது வந்து யோபு 42:12 யோபுவை 2 தனையாய் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அது முன்ன இருக்கிறவ விட அவனுக்கு 2 மடங்காய் அப்படின்னு. சகரியா 9 அதிகாரம் 12 நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். சகரியா 9:12. இரட்டிப்பான நன்மையை தருவே, இப்போ தருவேன், இன்னைக்கு தருவேன்ற இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தரணும். அப்போது சின்னவன் 1000 பேர் 1000 கோடியாக மாற்றிடுவார், அதை டபுளாக மாற்றிடுவார். இல்லை யோபு வாழ்க்கையில் அந்த மாதிரி மாற்றுவார். நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் பாரு, நீங்கள் உற்சாகம் அடையணும். அது எப்படின்னா, எப்பப்பெல்லாம் ஆண்டவர் உங்களை கண்ணோக்கிறாரோ, எப்பப்பெல்லாம் உங்களை ஆண்டவர் உயர்த்த போகிறாரோ, நீங்கள் ஒரு உபத்திரவத்துக்கு ரெடியாக இருக்கணும். சில பாடுகளுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். சில பிரச்சனைகளுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். கலகம் பிறந்தால் தான் வழியே பறக்கும். அது அப்புறம் பார்க்கலான்னு அப்படியே தள்ளின்னு போய் ஒரு நாள் கலகத்துக்கு தான் வரப்போகுது. அது இப்போ தொடங்கணும். அது உங்களுக்கு ஒரு உபத்திரவம் வருதுன்னா உங்களுக்கு பெருக்கம் வருதுன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை நல்லா இப்போ தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இதை நீங்கள் பிடிச்சிக்கணும். அல்லேலூயா. அப்போது நீங்கள் ஒரு அற்பமாக எண்ணப்படுற நீங்கள் தான் 1000 பெருக போகிறீங்க. பைபிள் வெறும் 1000 மடங்கு சொல்ல, கோடி சொல்லுது, 100 சொல்லுது, 2 மடங்கு சொல்லுது, 10 மடங்கு சொல்லுது. எத்தனையோ நீங்கள் எந்த விசுவாச அளவின்படி அளக்குறீங்களோ அது அப்படி உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். இதில் வசனம் அந்த மாதிரி நடக்கும். அதனால் இந்த வார்த்தையை நீங்கள் அழகாக பிடித்து கொள்ளணும். அடுத்த இன்னொரு வசனம் சொல்லுது, அந்த வசனத்தில் பின்பகுதி, சிறியவன் பலத்த ஜாதியாய் மாறுவான் ஆவான். ஏசாயா 60:22 நான் சொல்கிறேன், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியம். சிறியவன், அல்லேலூயா. சிறியவன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறியவங்களாக இருக்கிறீங்க, நீங்கள் நெருக்கப்படுறீங்க, ஒதுக்கப்படுறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சங்கீதம் 113 சங்கீதம் 7 வாசிங்க பார்க்கலாம். 113:7 சங்கீதம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து. ஆமாம், இந்த வசனத்துக்கு நான் ரொம்ப தகுதியானவன். நான் நேற்று ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் ஒரு காரியம் பேசியிருந்தோம். அப்படி பேசினிருக்கும்போது குடும்பமாக போயிட்டு அப்படி வந்துனுக்கிறோம். அப்போது அந்த சாம் ஜபதுரை அவருடைய செய்தி அந்த காரில் போட்டுன்னு, சத்தியம் என்னும் கச்சை, அந்த சத்தியம் அந்த உண்மை அப்படின்னு பேசினுக்கும்போது நான் பேசினேன். இந்த கச்சையை கட்டியிருந்தவங்க யார்? எலியா எப்படி கட்டியிருந்தார், யோவான் ஸ்நானகன் கட்டியிருந்தார், இப்படியெல்லாம் அந்த கச்சைகளை குறித்து அப்படி பார்த்துக்கணும், அது உறுதியை காண்பிக்குது அப்படிலாம் சொல்லின்னு இருக்கும்போது நான் கூட பார்த்துருந்தேன். நாங்கள் இந்த லேண்டை ஏக்கரா கணக்கில் அந்த ஏர் உழுறது, டிராக்டரில் உழுது, அப்போ அந்த வேலையெல்லாம் செய்யும்போது இடுப்பில் அந்த லுங்கி கட்டின்னு இடுப்பில் ஒரு டவுல் கட்டின்னு போகிறாங்க. அப்படியே எனக்கு அந்த ஞாபகம்லாம் வருது. அங்கே இருக்கிற நான் தானே இந்த ஊழியத்தை இவ்வளோ கனமாக பண்ணிக்கிறேன். எங்கள் அண்ணன் அழகாக போயிட்டு நல்ல அரக்கோணத்தில் தங்கி அவர் அங்கே குழந்தைங்கள படிக்க வச்சு அந்த இடத்துலேருந்து அவர் எம்ஆர்எஃப்க்கு வேலை போயிட்டு அப்படி இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியுது. இப்படியெல்லாம் இருக்கிற புழுதியில் இருக்கிற நம்மளை கொண்டு போயிட்டு மேலே நிறுத்த முடியுமா, ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியுமா அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு என்னுடைய டைம் பாஸே பைபிள் வாசிக்கிறது,
ஜெபம் பண்ணினுங்கிறது, எப்போ பார்த்தாலும் ஆன்லைன் ப்ரேயர் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் போய் கதவை சாத்தின சர்ச்சில் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவது. இன்றைக்கி நான் திரும்பி பார்த்தா அழகாக காரில் வந்து ஊழியத்தெல்லாம் நிறைவேற்றின வந்து இதெல்லாம் யோசிக்கிறோம். இதெல்லாம் ஒரு டெஸ்ட் மணியாக, ஒரு சாட்சியாக என் வாழ்க்கையில் மாறுது. அப்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு 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 தாழ்மை இருக்குது, ஒரு ஏழ்மை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, நீ அற்பமாக எண்ணப்படுற, நீ வந்து குறுகி இருக்கிற, உனக்கு வேறு வழியே இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலையில் உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியணும். நம்முடைய தேவன் நல்லவர். சிறியவனை, அற்பமாக எண்ணப்பட்ட அவனை தூக்கி விடுறாராம். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து, இது எவ்வளோ பேரில், குப்பையிலிருந்து தூக்கி கொண்டு போய் கோபுரத்தில் வைக்கிறார். அல்லேலூயா. ஒரு கிராமத்துக்கு நாங்கள் சுவிசேஷம் போயிருந்தோம். அந்த இடத்துல சூளை போடுற வேலை நடந்துருந்து, அந்த சூளையெல்லாம் பார்த்துட்டு, ஐயா வெயிலாக இருக்குது, அப்படி ஓரமாக போய் நில்லுங்க ஐயா அப்படின்னாங்க எங்களை. நான் அப்படி பார்த்தேன். நாங்கள் சூளை போடும்போது 4-5 பேர் சேர்ந்து ஒரு கட்டையை தூக்கி என் தலைமையில் வைப்பாங்க. அதை தூக்கி ஏற்றும்போது அந்த சூளை, அந்த அடுப்பு கட்டி, அது சென்ட்ரலில் அந்த கட்டைகள்லாம் போட்டு அடக்கிட்டு, அது மேலே செங்கல் அழகாக அடக்கி, அது மேலே இந்த நிலக்கரியை வைத்து, அந்த சவுக்கு மண்டையை வச்சு அப்படியே அது மேலே கல்லுங்க அடுக்கி, அந்த சூளை, அந்த அடுப்பெல்லாம் அழகாக பாடி வச்சு கட்டுவோம். அப்போ நான் அப்படி பார்த்தேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மளை அழகாக செய்து ஒரு காலத்தில் அங்கேருந்து தான் என் ஆண்டவர் இங்கே தூக்கி கொண்டு வந்து இந்த கனமான ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறார். அதான் நினச்சிக்குவோம். அப்போது நான் அங்கேருந்து ஒரு சின்ன குக்கிராமத்திலிருந்து எழும்பி வந்த நான் தான் இந்த ஊழியங்களை செய்கிற அளவுக்கு என் ஆண்டவர் தகுதி உள்ளவனாய் மாற்றியிருக்கிறார். அவர் எவ்வளோ நல்லவர் அப்படி சொல்லி அவருக்காக நான் ஆண்டவரை துதிச்சு நன்றி சொல்லி கொண்டு வந்தேன். உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதிரி ஒரு அற்பமாக எண்ணப்பட்டு இன்றைக்கி பிள்ளைங்களை படிக்க வைக்க போராடுறீங்க, எதிர்காலத்தை அமைக்க போராடுறீங்க, ஏதோ ஒரு போராட்டம் நெருக்கம்தான், பயப்படாதிருங்கள். நம்முடைய தேவன் நல்லவர். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். சங்கீதம் 140 சங்கீதம் 12 வசனத்தை வாசிங்கன்னா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை பாதுகாப்பாக இருப்பார். இவன் தானே அற்பமானவன், இவனை ஒழிச்சிடலாம், இவனை அழிச்சிடலாம், இவனை யார், இவனை எதனா பண்ணால் யார் கேட்க போகிறான் அப்படின்னு நம்மளுக்கான மேலே இருக்கிறவன் நினைக்கிறான். ஆனால் ஆண்டவர் பாரு, அப்படிப்பட்டவனுக்கு அடைக்கலம். அடைக்கலம்னா பாதுகாப்பான வல்லமை. அதான் அந்த நீதிமொழிகள் 18:10 ஒரு வசனங்குது இல்லை, கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். நம்முடைய ஆண்டவர் நம்மளை அழகாய் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவன், அடைக்கலமானவர், நமக்கு அடைக்கலமானவர். தஞ்சம், நீங்கள் எங்கெங்கேயோ போய்ட்டு மாமா இருக்கிறார், அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், இந்த அதிகாரம் தெரியும், அந்த அரசியல்வாதி தெரியும், இவரை தெரியும், அதெல்லாம் சார்ந்துக்கிற தஞ்சத்தை விட நம்ம ஆண்டவரை தஞ்சமாய் கொண்டிருக்கணும். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார், என்ன கர்த்தர் இருக்கிறார், எனக்கு ஆண்டவர் இருக்கிறார் அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கு பிள்ளை இருக்கிறான், பிள்ளையை வளர்த்தா நல்லா பார்த்துப்பான்னு அப்படி ஏன்னா அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அறிக்கிடாதீங்க. உன் பிள்ளை பார்த்துக்கணுன்னே நீங்கள் அறிக்கிடாதீங்க. என்ன நானே பார்த்துக்கிற அளவுக்கு என் ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், எனக்கு அந்த சத்துவம் தருவார், அந்த கிருபை. அப்படிமா நீங்கள் வாயில் நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் இன்றைக்கி எதை பேசுகிறீங்களோ நாளைக்கு அதை தான் நீங்கள் அறுக்க போகிறீங்க. அதனால் இந்த மாதிரி பேசணும். அது மட்டுமல்ல, சங்கீதம் 107 சங்கீதம் 41 வசனம் பாரு, எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு எளியவன், அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அவன் பிள்ளை முறையாய் உயருது, அவன் சன்னதியாய் அந்த குழந்தையினுடைய தலைமுறையை கர்த்தர் எழுப்புறார். பாருங்க, எங்கேருந்து அதை புழுதியிலேருந்து எடுக்கிறாரு, குப்பையிலேருந்து தூக்கி உயர்த்துறாரு, அவனுக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு, தஞ்சமாக இருக்கிறாரு. அவனுடைய வாழ்க்கையை அவரே விசாரிப்பாராம்.
140ஆம் சங்கீதத்தில் 12 அவனுடைய வழக்கை விசாரித்து அவனுக்கு நியாயம் செய்து அவனை எப்படி மாற்றுறாரா? மந்தையை போல மாற்றுறார். அவன் சன்னதி அப்படி அழகாய் மாற்றி விடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா, இந்த எரேமியா 20ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்கள் அறிக்கையிடணும். என்னென்னு அறிக்கையிடணும்? கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், துதியுங்கள். அவர் எளியவனின் ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அவருடைய கைக்கு நம்மளை தப்புவிக்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அப்போ நம்ம சிறியவனாக இருந்தாலும் அழகாய் நம்மளை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இப்போ ஒரு காரியம் சொல்கிறது தான் கடைசி ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த வார்த்தையை நல்லா உள்வாங்கி கொள்ளுங்க. என்னென்னு பாருங்களேன். அந்த வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் கடைசி அந்த பின்பகுதியை வாசிங்க பார்க்கலாம். 22ஆம் வசனத்தில் 60-22 கடைசி பின்பகுதி. தீவிரமாய் நடப்பிப்பேன், ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியணும். எப்பவுமே ஒரு விதையை போட்டுட்டு 2வது நாளே நான் போயிட்டு கூட தூக்கின்னு போயிட்டு நான் அறுவடை பண்ண போகிறேன், நான் பழம் பறிக்க போகிறேன்னு சொன்னால் அது ஒரு முட்டாள்தானம் தானே. ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 - 11 முடிய நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவர் சகலத்தையும் அதினதின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்து, நேர்த்தியாய் அந்தந்த காலத்தில். நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு லைஃப் நமக்கு அமைய போதான்னு தெரியுதா? இந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இப்படிப்பட்ட குழந்தை நமக்கு வரப்போகுதுன்னு நமக்கு தெரியுதா? இந்த குழந்தைங்கள்லாம் இப்படி பார்க்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தனிமையாக இருந்த அந்த காலத்தெல்லாம் அப்படி கொஞ்சம் எட்டி பாருங்களேன். அப்படியே பார்த்தா நமக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்ம எவ்வளோ அற்பமாக எங்கேயோ இருக்கிற நம்ம அப்படிலாம் நம்மளை ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளை திட்டத்தோடு அந்தந்த காலத்தில். அதனால தான் இந்த 11ஆம் வசனம் பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் பர்ஃபெக்டாக நல்ல ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறார். ஒழுங்கும் கிரமம், ஒரு குறையில்லாமல் அதை செய்வார். நீங்கள் அப்படி பண்ணணும். ஆனால் எப்பப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருது, உபத்திரம் வருதோ, ப்ரமோஷன் வருதுன்னு அர்த்தம். ஆமாம், இது உண்மை. எகிப்தில் 430 வருஷம் அவங்க அடிமையாக இருந்து அவங்க கூக்குரல் ஈட்டுன்னு கத்தினுக்கிறாங்க. இதில் தான் நம்ம வாழ்க்கை தலைமுறை 100 வருஷம், ஒரு நூற்றாண்டு. அப்போது 4.5 நூற்றாண்டு போயின்னுக்குது அவங்க கணக்கு. இல்லை 430 வருஷம் ஒரு பிரச்சனையும் தெரியல, ஒரு அறிகுறியும் தெரியல. இல்லை திடீர்னு ஒரே ஒரு நைட்டில் அவங்களை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய ஒரு காலங்கள், நம்முடைய ஒரு விருப்பம். ஏன் இந்த காலம், இத்தனை காலத்துக்கு இந்த பிரச்சனை, நான் எவ்வளோ காலம் வாழ போகிறேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு நெருக்கம் பாடு அப்படின்னா, நீங்கள் எதை பண்ணாலும் யோபுவை மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணு. யோபுனுடைய வாழ்க்கையில் 10 பிள்ளைங்களை செத்த பிறகு ஒருத்தனுக்கு நம்பிக்கை துளிர்க்குமா? தனக்கு உண்டான ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் ஒழிஞ்ச பிறகு துளுக்குமா? தான் சரீர பலனெல்லாம் ஒடுங்கி ஓட்டை எடுத்துன்னு அவனுடைய அந்த அந்த ரணங்களை சுரண்டுன்னு சாம்பல் போட்டுன்னு உக்காந்துன்னு அவன் அந்த எரிச்சலில் துடிக்கும்போது அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருமா? அப்போ கூட அவன் சொல்கிறான், அதான் வாய் வார்த்தைங்களை ரொம்ப கவனித்து பேசுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி காலத்தில் என்னை எழுப்புவார். அவன் சொல்கிறான் பாரு, இந்த தோல் முதலானவைகள் அழுகி போனாலும் அந்நிய கண்கள் இல்லை, என் சொந்த கண்களே நான் அவர் பார்ப்பேன். அப்படியே இந்த 42ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் உன்னை குறித்து கேள்விப்பட்ட இப்போ என் கண்ணில் பார்க்குறேன் அலறார். அவர் சொன்னபடியே பார்க்குறார் ஆண்டவரை, அவருடைய வல்லமை, அவருடைய வார்த்தையை, கம்பீரத்தை பார்க்குறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பேசுகிறது தான் உங்கள் வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிற தரித்திரத்தையோ பிரச்சனைகளையோ போராட்டத்தையோ எதிர்த்து பேசுங்க. இதை தாண்டுவேன், இந்த யோர்தானை தாண்டுவேன், இந்த செங்கடலை தாண்டுவேன், இந்த பிரிவினையை தாண்டுவேன், இந்த தரித்திரத்தை தாண்டுவேன், இந்த பலவீனத்தை தாண்டுவேன். இதன் பிறகு எனக்கு அக்கறையில் எப்படி இயேசு ஜெயித்தாரோ,
இல்லை அக்கறையில் எல்லாரும் இக்கரையில் அவரை சிலுவையில் அறைந்து அவரை தாடியை பிடிச்சி இழுத்து அவர் முகத்தில் காரியை துப்பி அவர் அவமானப்படுத்தும் போது அவர் அமைதியாக காத்திருக்கிறார். அவருடைய கண்ணெல்லாம் அக்கறையை பார்க்குது. அக்கறையில் உயிரோடு எழுந்த பிறகு அவர் நிற்பார். எல்லா முழங்காலும் அவருக்கு முன்னாடி முடங்க போகுது. எல்லாருடைய நாவுகளும் அவரை துதிக்க போகுது. அவர் அதை பார்த்து கொண்டு இங்கே என்ன பண்ணுறாரு? சகிக்கிறார், அழகாக சகிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை போராட்டம்னா உங்களை அங்கீகரிக்கிறார்னு அர்த்தம். உங்கள் ஜெபத்தை கேட்டுட்டார்னு அர்த்தம். எப்போ ஜெபத்தை கேட்டு அவர் விடுதலை ஆக்க மோசையை அமிச்சாரோ உடனே பார்வோன் என்ன பண்ணான்? மோசே வந்த உடனே சரிப்பா நான் அமிச்சிட்றேன், உன் தெய்வம் பெரிய வல்லவர் தான், போயிடுங்க அப்படின்னு விட்டானா? அவன் இருதயத்தை இவரே கடினப்படுத்துறார். அவன் கடினப்படுத்தலை, பார்வோன் கடினப்படுத்தலை, ஆண்டவரே கடினப்படுத்துகிறார். படுத்திட்டு என்ன சொல்கிறார் பாரு, என் வல்லமையை இவனிடத்தில் காண்பிக்கும்படி அவன் இருதயத்தை நான் தானா கடினப்படுத்துறார். அவன் எவ்வளோக்கு எவ்வளோ கடினப்படுத்துறா. தவளை வருது, பேன் வருது, வண்டு வருது, இல்லை கல்மழை வருது, அப்படியே இடி முழக்கம் வருது, ரத்தம் வருது, பயங்கரமான சூழ்நிலைகள் மாறுது, இல்லை எல்லாமே வருது. எல்லாம் வரத்துக்கு என்ன காரணம்? அவன் இருதயம் கடினப்படணும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனையை உடனே முடியணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது அவ்வளோக்கு அவ்வளோ தாங்கி அது தாமதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு வல்லம் அதில் வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். ஒரு வல்லம் அதிலிருந்து உருவாக போகுது. உன்னை தப்புவிக்கிற, உன்னை பாதுகாக்கிற, உன்னை பலப்படுத்துகிற, நிலைநிறுத்துகிற ஒரு வல்லமை அதிலிருந்து தான் உருவாகுது. அதனால் நீங்கள் அழகாய் எப்பவுமே நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லணும், எது நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்னு சொன்னானா? இல்லை, அவருடைய அனுமதி இல்லாமல் உங்கள் மேலே ஒரு சின்ன காற்று படலை, அவருடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை. நீ யோசித்து பாரு, உன் அனுமதி இல்லாமல் நீ பாவத்துக்கு உன் அனுமதி இல்லாமல் உன் சரீரம் இடம் கொடுக்குமா? இல்லை, நீ அனுமதிச்சாதான் அந்த நினைவுங்க வருது, அந்த பார்வை வருது, அந்த யோசனைங்க வருது போல். கர்த்தர் அனுமதி இல்லாமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். பிரசங்கி 9:11 வாசித்து பாருங்கள். சகல சமயமும் தேவ செயலும் நேரிடணும். ஒரு டைம் நடக்கணும்ல, ஒரு டைம் இருக்கும். அந்த டைமில் உனக்கு எல்லாம் நடக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குது? சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் எங்கள் ஜோஸ் பையன் வயிற்றில் இருக்கிறான், எத்தனை சேர்த்துட்டோம். 1 நாளாவது 2 நாளாவது போகிறவங்கெல்லாம் உடனே நார்மல் டெலிவரி ஆகிட்டு போயின்னுக்கிறாங்க. நான் போய் இந்த சாப்பல் இயேசுவே இன்றைக்கி நார்மல் ஆகிடணும். டாக்டருங்க 2 நாள் 3 நாள் பார்த்தாங்க. 3ஆவது நாள் 4ஆவது நாள் 1 வாரம் போயிட்டு குழந்தை தலைகீழாகுது, வெயிட்டாக இருக்குது, ஆப்ரேஷன்றாங்க. சரி எப்படியோ ஒன்று பண்ணி எடுக்கட்டும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து இது பண்ணிட்டான். அவங்க அந்த ஜோஸ் பையனுக்கு அப்படியே எடுத்துன்னு போய் வச்சு அவனுக்கு அது இன்னொன்று பண்ணுறாங்க, ஒன்றும் புரியல. குழந்தை ஒரு பக்கம், இவன் ஒரு பக்கம், அப்படியே ஒரு ரணத்தில் அப்படியே ஒரு சூழல் எதிர்மறையாக இருக்குது. எல்லோரும் போனவங்கெல்லாம் நான் பார்க்குறேன். அன்னைக்கு ஒரு 2 நாள் 3 நாளில் போகிறவங்களும் இருக்காங்க. 1 வாரத்தில் நாங்கள் மட்டும் 2-3 வாரம் வெயிட் பண்ணுறோம். அந்த சோர்வுங்க நம்முடைய காரியம். ஒருத்தர் கேட்டார், அப்போ நான் ப்ரேயர் டவரில் இருக்கிறேன், நல்லா ஜோம் பண்ணுறீங்க, நல்லா ஊழியெல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு தானே இப்படியெல்லாம் நடக்குது. அப்போது அந்த பிசாசு எப்படி நம்மளை உடைக்குது பார்த்தியா? அப்போ நமக்கு தான் நடக்குது. ஏன் நடக்குது? நம்ம மேலே ஒரு தேவ திட்டம் இருக்குது, நம்ம பிள்ளைங்க மேலே தேவ திட்டம் இருக்குது. எங்கெல்லாம் கர்த்தர் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு நபர் இருக்கிறாங்களோ அங்கே பிரச்சனை இருக்கும். உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக பிசாசோட ஒரு உடன்படிக்கை பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை சுகபோகமாக வாழறீங்கன்னு அர்த்தம். பிரச்சனை வருதுன்னாவே நீங்கள் கண்ணை மூடின தட்டுங்க, நான் சரியாக தான் நடக்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது நல்லது தான். அப்போ தான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த சத்தியத்துக்குள்ளே நீங்கள் வரணும். எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் பிரச்சனை? உன்னை மட்டும்தான் அவர் நேசிக்கிறார், பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கல. இந்த சத்தியம் உனக்கு தெரியணும். அவர் நீ உன்னை ஒரு பெஸ்ட்டாக யாரெல்லாம் ரட்சிப்புக்கு முன்குறிச்சிருக்கிறாரோ, அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 வாசிங்க பார்க்கலாம். எவர்களை முன்குறித்தாரோ அதுவா? 26-28 பாருங்கள்.
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான அவருடைய ரத்தத்தில் கழுவிட்டாரு. எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்துறார். இதெல்லாம் ஒரே நாளில் நடக்குது இல்லை. அந்த வழியில் போவோம், நித்தியத்துக்கு நேரம் நடப்போம். அந்தந்த நேரத்தில் அந்தந்த காலத்தில் நம்மளை ஒழுங்குபடுத்துகிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்துக்கும் இயேசுவின் அன்பை மட்டும் விட்டுறாதீங்க. அவருடைய அன்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஒரு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணிட்டீங்க ஆண்டவரேன்னு மட்டும் கேட்காதீங்க. அப்படி கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார், உன் கண்ணை மாதிரி உலகத்தில் ஒருத்தருக்கும் கண்ணு இல்லை, உன் கைராக மாதிரி ஒருத்தனுக்கும் இல்லை, உன் முகம் மாதிரி யாருக்குமே நான் முகத்தை படைக்கலை, உனக்கு ஒரு கிருபை வச்ச மாதிரி நான் யாருக்குமே வைக்கலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை வச்ச மாதிரி உனக்கு வச்சேன் இல்லை. அப்படி சொல்லுவார் அவர். உன்னை பெஸ்ட்டாக தான் வச்சுருக்கிறேன். நீ மனுஷங்க பார்வையில் அற்பமாக இருக்கலாம், அவர் பார்வையில் நீ விலையேற பெற்ற பொக்கிஷம். அல்லேலூயா. அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க. இந்த காலங்களில் ஒரு நேரங்களில் வெயிட் பண்ண கற்றுக்கணும். எனக்கு ஒரு நல்ல ஃபார்முலா இருக்குது என் ஜெப வாழ்க்கையில். எனக்கு இன்னது தேவை அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா உனக்கு இன்னது தேவைன்னு அவருக்கு தெரியுதான். வார்த்தை பேசுறதுக்கு முன்னாடி சங்கீதம் 139 1 2 3 4 5 6 இதை வாசித்து நீங்கள் அப்பப்போ அறிக்கிடுங்க. நான் உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும்போது, இந்த பக்கம் படுக்கிறேன், அந்த பக்கம் படுக்கிறேன், நான் யோசிக்கிறேன், பேசுகிறேன், நிற்கிறேன், எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியுது. இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுல்ல. அதனால் உங்களுக்கு ஒரு சத்தியம் தெரியணும். அது என்னன்னா, நம்முடைய தெய்வம் உங்களை கண்காணிக்கிறார். இந்த 2 நாளாகும் 16:9 இல்லை 1 நாளாகும் 2 நாளாகும் தான் நினைக்கிறேன். 16:9 வாசிங்க பார்க்கலாம். நல்ல படிங்க. தம்மை நோக்கி தம்மை பற்றி நம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. உங்களை ஆராய்ச்சி செய்யலாம், உங்களை கண்காணிக்குதான். ஒரு கன்சீவாக இருக்கிற ஒரு கர்ப்பவதியை வனாந்தரத்தில் ஓடுது, சாராளுடைய அந்த கொடுமை தாங்க முடியாமல் ஓடுற அந்த அம்மா எப்படி யோசித்து பாரு. நான் வயிற்றில் குழந்தை இருக்குது, வனாந்தரத்தில் போகிறேன், சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எங்கே போகிறேன், இது எங்கே போய் முடியும், இந்த வழி எங்கே தெரியும், ஒன்றும் தெரியல, ஓடுறாங்க. அங்கே போனால் ஒரு தூதன் நிற்கிறார். ஆகாரே நீ எங்கே போகிற? அந்த அம்மா ஒரு பேரே வைக்கிறாங்க, நீர் என்னை. அப்போது வனாந்தரத்தில் ஓடுற அந்த அம்மாவுக்கு ஆண்டவருடைய அந்த பார்வை, நேரடிய கண்காணிப்பு அங்கே இருக்குதுல்ல. இப்போ 2வது ஆப்ஷன், அந்த அம்மா அதே வனாந்தரத்தில் பிள்ளையை பெற்று இந்த இஸ்மாவேலோடு துரத்துற ஒரு அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணி, அந்த காலத்தில் ஏதோ ஒரு இந்த மிருகத்தோலில் தைச்ச ஒரு இதில் வந்து அந்த தண்ணி குடிப்பாங்கள்ல, அதை வச்சு அமுச்சு விட்டுறாரு. அது எவ்வளோ தூரம் போகிறோம் அந்த வனாந்தரத்தில் போயிட்டு அதாவது கல் எறிகிற தூரத்தில் அந்த பிள்ளை இஸ்மாவேல் கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு டீனேஜ் குழந்தை கிடையாது. அவன் டீனேஜ் வயதில் அப்படியே தண்ணி இல்லாமல் பசியில் அப்படியே நான் வறண்டு குழந்தை அழுதுன்னு உயிரை விட போகிறான்னா அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும். அந்த தாயால் சகிக்க முடியல, ஓன்னு அழுதா. காண்கிற தேவன் அங்கே வரார். அங்கே வந்து அவள் கண்ணை திறந்து ஒரு ஊற்றை காட்டுறார். இன்னைக்கு வரைக்கும் இஸ்மாவேலருங்க போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வராங்களே, அந்த மெக்கா மெதினான்னு ஒரு வாழ்நாளில் ஒரு கருப்பு ஒரு டூம் ஒன்று இருக்குதுல்ல, அது சுற்றி வராங்களே, அது என்னது? அது அந்த நீர் ஊற்று தான். அந்த நீர் ஊற்றில் இன்றைக்கும் 2 லட்சம் தண்ணி அந்த சுரந்தனே இருக்குதான் சுத்தமாக. அதில் அந்த தண்ணியை இவ்வளோ தண்ணி குடித்தா இவ்வளோ ஆரோக்கியம், அவ்வளோ ஒரு ஆரோக்கியம், அது ஒரு பிஸ்னஸாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அதை சுற்றி தான் அந்த லட்சக்கணக்கான அந்த இஸ்லாமியர்கள் போயிட்டு அந்த 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 நம்பிக்கையில் சுற்றின்னு வராங்க. அந்த இஸ்லாமியர்களுக்கு காப்பாற்றின ஒரு நீர் ஊற்று.
அந்த இஸ்மாவேல் அன்னைக்கு செத்துருந்தா இந்த இஸ்மாவேல்ன்ற ஒரு கூட்டமே உருவாயிருக்காதுல்ல. அப்போது அவங்க தோன்றின அந்த இடத்துக்கு அந்த கடவுளுடைய வழிநடத்தலோடு போயிட்டு ஒரு புனித ஸ்தலமாக அதை போய் சுற்றிட்டு வராங்க. அப்போது யோசித்து பாரு, காண்கிற ஒரு தேவன். உன் பிரச்சனை அவருக்கு தெரியும், உன் போராட்டம் தெரியும், உன் நெருக்கம் தெரியும், நீ சிறுமையாய், நீ எளிமையாய், நீ நொறுக்கப்படுறது அவருக்கு தெரியும். நீ ஆயிரமாய் பெருக தான் இதை அனுமதிக்கிறார். நீ பலத்த ஜாதியாய் மாறுவதற்கு உன்னை இதை அனுமதிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என் கையில் அடங்கிரு. ஏன்னா ஒருத்தன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீ என்ன ஒன்றா பண்ணட்டும், அவன் நீ நன்மையை விதைச்சா நன்மையாக இருப்பான், நீ தீமையை விதைச்சா அவன் தீமையை தான் இருப்பான். அவன் ஒருத்தன் ஒரு தீமையை விதைச்சிட்டு தீமையை இன்றைக்கி அவன் பாவம் பண்ணும்போது அவன் பலன் இருக்கும்போது அவன் எல்லாம் அப்படியே அவன் பேசுறது தான் வார்த்தை, அவன் பேச தான் சத்தியம். ஆனால் அவன் ஒடுங்குற காலம் இருக்குது, அவன் அழிகிற காலம் இருக்குது. அப்போ உங்களை அந்த 37ஆம் சங்கீதம் இந்த யோபுல எழுதிருக்குல்ல, அந்த 37 அதிலெல்லாம் சில வசனம் அது சொல்கிறேன் பாரு. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய்ட்டு நீங்கள் அப்புறமா வாசித்து பாருங்கள். ஒரு துன்மார்க்கனை பார்த்தேன், அவன் செல்வ செழிப்பாக வாழ்ந்துனுக்கிறான், ஆனால் ஒரு சன பொழுதில் அவன் இல்லாத அவன் இருக்கிற இடமே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு எழுதப்பட்டுக்குது இல்லை. 21ஆம் அதிகாரம் யோபு 7லிருந்து நீங்கள் அந்த 18 முடிய வாசித்தீங்கன்னா அவனுக்கு அவன் எப்படி வாழறான், எவ்வளோ செல்வ செழிப்பாக வாழ்ந்து ஒன்றுமே இல்லாமல் ஒரு சன பொழுதில் நரகத்தில் போய் விழறான் அப்படின்னு எழுதியிருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்லுவேன், உங்களுக்கு வர எல்லா பாடுகளுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்கள். உங்களை அவமானப்படுத்துகிறாங்களா ஸ்தோத்திரம், நீங்கள் தள்ளப்படுறீங்களா ஸ்தோத்திரம், நீங்கள் நெருக்கப்படுறீங்களா ஸ்தோத்திரம், உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படலையா ஸ்தோத்திரம், எது நடக்குதோ நடக்கலையோ எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். சகல தீமையும் நீங்கள் பெருகுவதற்காக, சகல நெருக்கமும் நீ ஆயிரமாய் பெருகுவதற்காக, சகல உபத்திரவங்களை நீ பலத்த ஜாதியாய் மாறுவதற்காக, எந்த ஒரு காரியமும் அவருடைய திட்டம் இல்லாமல் தீர்மானம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படவே இல்லை. அதனால் என் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்காக நன்றி. எத்தனை பள்ளத்தாக்கில், பாவத்தில், கட்டுகளில், இருளில், பிரச்சனையில், போராட்டத்தில் நீ இருந்தாலும் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர், உன்னை நிலைநிறுத்த வல்லமை உள்ளவர். ஒரு ஏற்ற காலம், ஒரு குறிப்பிட்ட காலம் என் கையில் கொஞ்சம் அப்படி வெயிட் பண்ணுன்னு சொல்கிறேன். அந்த காலத்தில் நான் உன்னை நிலைநிறுத்த போகிறேன்னு சொல்கிறேன். அந்த தெய்வம் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமென். அதனால் நீ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். யோபு 36:11 சொல்லுது, நீங்கள் அடங்கி சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாய் போகு. ஆனால் அதுதான் இந்த மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுறது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறான்னா வெயிட் பண்ணதில்லை, உக்காரானா உக்காரதில்லை இல்லை. கொஞ்ச நேரம் இங்கே உக்காருங்க அப்படின்னார் கெஸ்டமன தோட்டத்தில், இவனுங்க போய் தூங்கினுக்கிறானுங்க, தூங்கு முடிஞ்சிங்க. கவனிச்சிங்களா? ஏசாமி கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துருங்க அப்படின்னாரு அவங்கள. இவங்க போய்ட்டு மூளைக்கு ஒருத்தர் உக்காந்துருக்குன்னா நல்லா தூக்கம், நல்லா மிட் நைட்டு வேறு நல்லா தூங்குறாங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் 3 டைம் போய் எழுப்பி விட்றாரு, அப்பவும் தூங்குறாங்க. கடைசியில் எழுப்பி அவர் ஒப்பு கொடுக்க பிடிக்கும்போது இப்போ போய் தூங்குங்க ஓடுறாங்க, சதுராச்சுன்னு ஓடுறாங்க. இல்லை சில நேரங்களில் உட்காருன்னு அப்படியே உட்காந்துடணும், வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணணும். இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின ஆண்டவர் அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். மேகம் எழும்பும்போது இவங்க எழுந்துப்பாங்க, மேகம் நவரும்போது அந்த சேனைகள் அப்படியே புறப்படும். அது எங்கே போயிட்டு அப்படி நிற்கிறதோ அந்த கூடாரத்தில் அப்படியே அந்த இடத்துல டென்ட்டு போட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க, பாளையம் இறங்குவாங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்துதல் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்வீங்க, அந்த பிரசனை இல்லாமல் வழி நடத்தல் இல்லாமல் நீங்கள் போவீங்கன்னா அது துக்கமாக இருக்கும், அது அலைச்சலாக இருக்கும், அது நெருக்கமாக இருக்கும். சில பாடுகளை பிரச்சனையை நீயா வம்பு எடுத்து அதாவது நீயா இடறுவதுக்கு, அது விழறதுக்கு அது காரணமாக இருக்கும். அது பிசாசனுடைய திட்டமாக இருக்கும். அதனால் இதில் கர்த்தர் நடத்துகிறாரா? அதுக்காக இந்த ஜெயராஜ் பிரதர் எங்கே இருக்கிறார் பாரு, எந்த பாஸ்டர் தேடலாம், எந்த தீர்க்கதரிசி நல்ல வெளிப்பாடு நல்லா நடந்ததெல்லாம் சொல்கிறேன், மந்திரவாதி மாதிரி சொல்கிற ஆளு யார் பாரு அப்படின்னு தேடக்கூடாது. நீங்கள் வசனத்தை தேடினாவே சமாதானம் வந்துடும். உடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம்.
நீங்கள் வார்த்தையில் தேடி அவரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உண்மையான நடத்துதலை நீங்கள் அங்கே தான் உங்களை பார்க்குறீங்க. அல்லேலூயா. அப்போது அவர்கள் அடங்கி சேவித்தால் தங்களுடைய நாட்களை நன்மையாய் போக்குவார்கள். 42:2 சகலத்தையும் செய்ய வல்லவர் இல்லை, அந்தந்த காலத்தில் அவர் செய்வார். கடைசியில் ஒரு வசனம் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஏசாயா 43:18-19 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 43:18-19 முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படின்னு எடுத்துங்க. நம்முடைய நிறைய தோல்விக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். பழைசெல்லாம் நம்ம டெலீட் பண்ணாமல் இந்த ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா ஃபோன் என்ன ஆகுது? ஆகுதா இல்லையா? அப்போது டெலீட் பண்ண வேண்டியதெல்லாம் டெலீட் பண்ணணும். சில தேவையில்லாத இந்த சாஃப்ட்வேருங்கள்லாம் இருக்குது பாரு, ஆப்புங்கெல்லாம் டெலீட் பண்ணிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அவ்வளோக்கு எவ்வளோ நீ எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருக்கிறியோ சமாதானமாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாரு, உனக்குள்ள சமாதானம் இல்லைன்னா நீ சரியில்லைன்னு அர்த்தம். நீ நல்ல தூக்கம் வரலன்னா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்கே விழுந்து போய்க்கிறேன்னு அர்த்தம். நீ படுத்தா நல்லா தூங்கணும். ஒரு டைமிங்கில் நல்லா பசி எடுக்கலைன்னா உடல் ரீதியே நீ எங்கேயோ பிரச்சனையில் இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால் நீ ஆவிக்குரிய விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஒரு ஆவரேஜாக ஒரு மனுஷனுக்கு 3 வேளை ஆகாரம், அதில் ஒரு சத்துவம் வந்து நம்முடைய ரத்தமாக மாறி நம்முடைய சரீர உறுப்புகளுக்கு அந்த செல்ஸுகள்லாம் போயிட்டு ஒரு எனர்ஜி தரது எவ்வளோ உண்மையோ அதை விட ஒரு உண்மை தேவனுடைய வசனம். அது நமக்கு அது வந்து அவர் சொல்கிறார், அது வந்து போஜனம் இல்லை, நித்திய போஜனம். இந்த அவருடைய வார்த்தை என்ன மாதிரி வல்லமை பாரு. யோவான் 6:63 வாசிங்க பார்க்கலாம். நான் பேசின வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் அப்படி சொல்கிறாரா? எப்படி இருப்பாரு? 6:63 ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வசனம் எப்படி இருக்குதா? அப்படிப்பட்ட ஜீவனும் அது வல்லமையும் நிறைந்ததாக இருக்குது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வசனம் வாசிக்காத ஒரு நாளை, குடும்ப ஜபம் இல்லாத ஒரு நாளை, இல்லை தனி ஜபம் இல்லாத ஒரு நாளை, சர்வாயுத வர்க்கம் தரிக்காத ஒரு நாளை தொடங்காதீங்க. என்ன நடந்தாலும் நைட்டில் போய் ஒரு சின்ன ஒரு நன்றி சொல்லிவிட்டு ஒரு நன்றி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுறேங்க. அந்த நாள் அழகாய் நடத்துவான். இப்போ ஏசாயா 60:22 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துங்க பார்க்கலாம். 60:22 சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் தீவிரமாய் நடப்பிப்பார். சீக்கிரமாய் நடக்கும். அது சீக்கிரத்தில் நீங்கும். இந்த பிரச்சனை, இந்த உபத்திரம், இந்த பாடு அப்படியே எல்லாம் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா.